துரைசாமி ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஜோதிட கருத்துக்களை அவங்களுடைய பாணியில் திருமணத்தினுடைய தகவல் பையத்தில் அடிப்படையில் அவங்க திருமண கருத்துக்களை அழகாக ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணி மக்கள் இடத்துல அதிக விவர்ஸ் பெற்று, அதாவது கிட்டத்தட்ட இப்போ 1,00,000 விவர்ஸ் பார்த்துருக்காங்க அவருடைய வீடியோவை. நல்லா டீம் சப்போர்ட்டும் உண்டு. ரெண்டாவது அவர் மூலம் தான் கிளாஸ் வகுப்புகள், திருமண கிளாஸு இந்த கரண்டில் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திருமண கிளாஸில் முதலிடம் பெற்றிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே திருமண வகுப்பை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஐயா வந்து பதிவு பண்ணதும் இல்லாமல் அவரை அழைச்சி ஜோதிட வகுப்பு வைங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஜோதிட கருத்தரங்கு நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே உதவியாகவும் அதாவது நிறைய விஷயங்களை உதவியாக அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணியும் ஐயா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு ஒரு பாராட்டு சொல்லி ஐயாவுடைய பீச்சை கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம். ஐயா அவங்களை வருக என வரவேற்கிறோம். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் இந்த அகத்திய ஜோதிட குழுவில் ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த அகத்திய குழு மூலியமாக தான் என்னைய உலகமே அறிய செய்தவர் இந்த ரவி ஜெயக்குமார் அவர்கள். அதனால் அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் மூலியமாக தான் நான் உலகம் முழுவதும் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால் நைட்டு தூக்கும் போதும் கூட 1:30 மணி இருக்கு, அந்நேரத்துக்கு ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ இங்கிலாந்துக்கு எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் யார் அப்படின்னா இந்த ரவி ஜெயக்குமார் தான், இந்த அகத்திய குழு மூலியமாக தான். அதனால தான் அவரை அன்னைக்கு நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட கருத்தரங்கு எங்கே நடந்தாலும் நான் வரேன். சரி, நான் அப்படி என்ன இந்த ஜோதிட துறையில் சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. நிறைய பேர் எல்லாம் நிறைய விதத்தில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவ கருத்துக்களை சொல்லுவது தான் கருத்தரங்கம். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசான்களையும் குருமார்களையும் வணங்கி, இங்கு உள்ள ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட அனுபவ கருத்துக்களை சொல்ல வந்திருக்கேன். இன்னும் இந்த 1 வருஷமாக தான் இந்த ஜோதிட கருத்தரங்கத்துக்கு நிறைய கருத்தரங்கத்தில் நான் பேசுகிறேன். ஆனால் நான் என்ன தலைப்பை பேசுகிறேன் அப்படின்னா, ஒரே தலைப்பை தான் எடுத்து பேசுகிறேன். ஆனால் ஒரு தலைப்பு வந்து இந்த கலியுக காலத்தில் திருமண காலம்தான் இப்போ குதிரை கும்பாட்டம் நிறைய இருக்குது. எல்லாருமே நிறைய படிச்சிருக்காங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் திருமண காலம் மட்டும் அமைய மாட்டேங்குது. அப்படியே ஒரு சில திருமணம் நடந்தாலுமே குழந்தை பேர் அமையறதில்லை. அப்படியே குழந்தை பேர் அமைஞ்சாலும் அமையா போனாலுமே அந்த திருமணம் நிலைக்காம அது ஒரு இழுபறி பிரச்சனையே கொடுக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய ஜோதிட நூல்கள் படித்து பார்த்தேன். நிறைய ஆசான்கிட்ட கேள்வி கேட்டேன். அதாவது கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கணும். நிறைய ஆசான்கிட்ட கேள்வி கேட்டேன், நிறைய ஆசான்கிட்ட படித்தேன். ஆனால் அவங்களாம் சொல்லி தந்தாங்க, திருமணம்னா 7ஆம் இடத்தை பாரு, 7ஆம் அதிபதியை பாரு, சுக்கிரனை பாரு, செவ்வாய் பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், எனக்கு ஒன்றும் சரி வரல. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 வேர்களை கொண்டாது 1000 பேரை கொண்டாதான் ஒரு அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் ஆயிரக்கணக்கான ஜோதிடத்தின் நூல்களை ஆராய்ச்சி பண்ணி ஜோதிட ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணேன். நூல்களை இல்லை, ஜாதகங்களை திருமணம் சார்ந்த கேள்விகளுக்காகவே ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் சில புலப்பட்டது தான் என்னுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸை கண்டுபிடிச்சேன். அந்த ரூல்ஸ் வந்து எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லை, எந்த ஒரு ஆசானும் எனக்கு சொல்லித்தரல, உங்களுக்கு சொல்லி தந்திருக்கலாம். இருந்தாலே அந்த ரூல்ஸில் ஒரு 10 விதமான ரூல்ஸ் வச்சுருக்கேன். அந்த 10 வித ரூல்ஸில் ஒருத்தருக்கு திருமணம்னா இந்த ஏதாவது ஒரு ரூல்ஸ் சம்மந்தப்பட்டால் திருமணம் நடக்குது, சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. லேட்டாக சம்மந்தப்பட்டால் திருமணம், அதான் லேட்டாக திருமணம் நடக்குது. அப்போ சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. ஆனால் இதில் விதிவிலக்கு ஏதாவது இருக்குமா? என்னுடைய ரூல்ஸில் வந்து விதிவிலக்குன்னு சமாளிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆணித்தரமாக உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படின்னு. அப்போ இப்போ திருமணம் நடந்த நம்மகிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்க ஜாதகத்தை பார்ப்பேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். போன வாரத்தில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க ஒரு அப்பா அம்மா வயசானவங்க 2 பேர் வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததும் ஜாதகத்தை கையில் கொடுத்தாங்க, எதுவுமே பேசலை. என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்களா, சரி நம்மளை பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே சில பலன்களை சொல்லிட்டு தானே அப்புறம் நம்ம கேள்வி கேட்போம். இருந்தாலும் நான் சொன்னேன், இந்த பொண்ணு 2 டிகிரி படிச்சிருக்குங்க, அதே மாதிரி கூட பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்க,
அதான் நான் வந்து துருவ கணிதம் பார்க்குற ஜோதிடர் இல்லைங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுக்கு உடன் பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அம்மா கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவம் பெற்ற ஜோதிடர். அதனால என்னுடைய கருத்து அதை என்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன். அதை துருவ கணிதமெல்லாம் பார்த்து நான் பலன் சொல்கிற ஆள் இல்லை. சரி, அதை விடுங்க. அப்போ அந்த பெண்ணு கூட பிறந்தவங்க 2 பேர், இது 2வது பெண்ணாக இருக்கு. மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் அப்படின்னலாம் சொல்கிறேன். அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசலை. என்னடா ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க, அப்போ நம்ம சொல்கிறதுல ஏதோ குறை இருக்குமா? சரி, அப்போ இந்த திசை பார்த்தேன். இப்போ இந்த திசை வந்து அதாவது மீனத்தில் ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த பொண்ணு வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் பேசலை. சரி, உங்கள் வீடு வடக்கு பார்த்த வீடாக இருக்குன்னு, கார்னர் வீடாக தான் இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன், அதுக்கும் பேசலை. அப்போ என்ன இது? அப்போ நான் முதல்ல இருந்து திசா புத்தியை எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பித்து அந்த எந்த திசை நடக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்போ 9 குடையவன் திசை நடக்குது. அப்போ இந்த பொண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு, இந்த வருஷத்துல இந்த மாசத்துல திருமணம் நடந்ததா அப்படின்னு கேட்டேன். ஆனா அந்த திருமணம் நிலைச்சிருக்காது அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ஆமா தம்பி அப்படிங்கிறாங்க அந்த வயசு. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தாங்க. அப்பதான் எனக்கே உயிர் வந்தது. ஓ, இவ்வளவு விஷயம் சொன்னது எல்லாமே கரெக்டு. அப்ப இதைத்தான் அவங்க எதிர்பார்த்துருந்துருக்காங்க. அப்ப 2வது திருமணத்தை கேட்குறீங்களா அப்படின்னா ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அப்ப ஜோதிடர்களுக்கு பொறுமை மட்டும் இல்லை, அப்ப அவங்க மௌனமா இருந்தே எவ்வளவு விஷயத்த நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க பாருங்க. சொந்த வீடு இருக்கா, அது கார்னர் வீடா, வடக்க பார்த்த வீடா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லி அது கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அந்த பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்கு, இப்படி எல்லாமே சொல்லிட்டோம். இப்படி எல்லாம் நம்ம அனுபவத்தில் நிறைய பாட்டு வரோம். சரி, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வருவோம், ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அதாவது நான் திருமண காலத்துக்கு எனக்கு திருமண வித்தகர் அப்படின்னு நிறைய ஜோதிட கருத்தரங்கத்தில் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. நான் எந்த ஒரு கருத்தரங்கத்துக்கு போனால் கூட, நேற்றுக்கு கூட சேலத்தில் ஒரு கருத்தரங்கத்துக்கு போயிருந்தேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறக்கு அங்கேயும் 2 பேர் வந்தாங்க. சென்னையில் போய் கருத்தரங்கத்துக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு 10-12 பேர் வந்தாங்க ஜாதகம் பார்க்குறக்கு. நான் எங்கே போனாலும் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறக்குன்னு நிறைய வராங்க. அதே மாதிரி நான் பேசுகிறத கேட்குறக்குன்னு நிறைய ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அதனால் நான் சொல்லி தான் விளம்பரப்படுத்துறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து யூடியூப் சேனல் கிடையாது, ஜோதிட நண்பர்கள் கிடையாது. ஏன்னா என் வெளி உலகத்துக்கு நான் காட்டிக்கிறதே இல்லை. இந்த கருத்தரங்கத்து மூலிமா தான் எல்லாருமே எனக்கு தெரியும். அதனால் எனக்கு பேரும் புகழும் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறதில்ல. தானாக சிவனார்களால் எனக்கு கிடைக்குது. அந்த என்னுடைய அனுபவத்தை வச்சு பல மாணவர்களை இது வரைக்கும் ஒரு 500 மாணவர்களுக்கு மேலே என்கிட்ட படிச்சிருக்காங்க. இப்போ கூட போன மாதத்தில் அதாவது சென்னையில் வகுப்பு போட்டிருந்த ஒரு 30 பேர் வந்தாங்க. இப்போ அடுத்த கிளாஸுக்கு கூட இந்த மாதத்தில் 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி, ஜனவரி 31ஆம் தேதி திருச்சியில் வகுப்பு போடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். அது உங்களுக்கு பின்னாடி அறிவிக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். அதாவது என்னுடைய கருத்து, அதை இந்த கருத்தரங்கத்தில் பேசுகிறத வச்சே நிறைய ஜோதிடர்கள் அதை பயன்படுத்தி பார்த்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்பவுமே நான் ஒரு ஜோதிடத்துக்கு கருத்து சொல்கிறேன்னா, ஒரு உதாரண ஜாதகம் இல்லாமல் நான் பலன் சொல்ல மாட்டேன், ஒரு போர்டு இல்லாமல். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லி தந்திருப்பாரு, நீ ஜோதிடத்தை பற்றி ஒரு நாள் என்ன ஒரு மாதமே நீ என்ன பேசலாம் மணிக்கணக்கில், ஆனால் உதாரணம் இல்லாமல் பேசினா அது வீணாக போகுண்டா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அதனாலேயே நான் ஒரு போர்டு பாருங்கள், இங்கே கூட ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு போர்டு வச்சுருவாங்க. அப்போ போர்டில் ஒரு 1 2 நான் ஒரு 3 ஜாதகமாக போட்டு தான் விளக்கம் சொல்லுவேன். இருந்தாலும் இன்னைக்கு நேரம் இல்லைங்கிறனால ஜோதிடத்தில் அதாவது விளக்கம் கொடுக்கல. இருந்தாலும் அந்த சூட்சமத்தை மட்டும் நான் சொல்லித்தரேன், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதாவது அது என்னுடைய சூட்சமம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தை எடுக்கிறதில்ல, 7ஆம் அதிபதியை எடுக்கிறதில்ல, சுக்கிரனை எடுக்கிறதில்ல, செவ்வாயை எடுக்கிறதில்ல. அப்புறம் எப்படி திருமண காலம் அப்படின்னா, அந்த திசை புத்தி சம்பந்தப்பட்டாதான் ஒருத்தருக்கு திருமணம். எந்த திசை? 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை ஏதாவது ஒரு வகையில் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். எப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது? 9ஆம் அதிபதி பார்த்த கிரகமாக இருக்கலாம், சேர்ந்த கிரகமாக இருக்கலாம், சாரம் வாங்கின பெற்ற கிரகமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் அந்த திசாநாதன் 9க்கு சம்மந்தப்படணும். இல்லைன்னா 9ஆம் அதிபதி திசாநாதனுக்கு சம்மந்தப்படணும். அப்படி நீங்களே பல வகையில் பார்த்துங்க. அந்த திசை சம்மந்தப்பட்ட திருமணம், திசை சம்பந்தப்படுறதுக்கு லேட் ஆச்சுன்னா லேட்டாக திருமணம், சம்பந்தமே படலைன்னா திருமணமே இல்லை அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். சரி, அப்போ சம்பந்தப்படுது. இப்போ சுக்கிர திசை சம்மந்தப்படுது. சுக்கிரன் 20 வருஷம் நடக்கும். அப்போ 20 வருஷத்தில் எந்த வருஷத்தில் நம்ம திருமணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போகிறோம்.
5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி, அதாவது 9 புத்தி இருக்குன்னா எந்த புத்தி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது அந்த ரூல்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன் முதல்ல. அதாவது இப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படணும், ஏதாவது ஒரு வகையில சம்பந்தப்பட்ட அந்த புத்தியில. இன்னும் கொஞ்சம் பக்கமா பார்க்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு எடுத்துங்க. 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னம். லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம் நடக்கும்போது திருமணம் நடக்கும். இதுல ஒரு மாற்று கருத்து, இது அதாவது விதிவிலக்கால தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. அதே போல ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், செவ்வாய் நீசம், சுக்கிரன் நீசம் அப்படின்னா அதுக்கு திருமணம் தடையாயிருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் திருமணம் நடக்கும். இந்த எல்லா கிரகமே நல்ல கிரகம், எல்லா கிரகமே கெட்ட கிரகம். அதனால தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது அந்த திருமணம் நிலைச்சு நிற்குமா நிற்காதா? இப்போ நிறைய இப்போ இது நம்மளுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் சொன்னார் திருமணம் பிரிவை தரக்கு என்ன காரணம் அப்படின்னு. ஆனால் நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஏன்னா பல ஆயிரம் மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து உருவாக்கி உடனுக்குடன் நான் பலன் சொல்லக்கூடியவன். ஒரு ஜாதகத்தை இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போவே நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு எப்போ திருமணம் நடந்தது. நீங்கள் திருமண தேதி சொல்ல வேண்டாம், நான் சொல்லிடுவேன். இந்த வருஷத்துல இந்த மாசத்துல தான் திருமணம் நடந்திருக்கு, உங்களுக்கு குழந்தை இந்த வருஷத்துல இந்த மாசத்துல தான் குழந்தை பிறந்திருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். இது எனக்கு சிவன் கொடுத்த பிரசாதம். அதை பலருக்கு எளிமையா நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்ப பிரிவுக்கு வரேன். பிரிவுனா எப்படி எடுக்கிறது அப்படின்னா எந்த கிரகம் எங்க வேணாலும் இருந்து போகுது, அது தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுக்கிறதில்ல. ஆனா அந்த திசை வழியில தான் நான் எடுக்கிறேன். அப்ப நடக்கிற திசாநாதன் 4 நல்லா நோட் பண்ணிக்க, 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். அல்லது அந்த 4, 7, 8, 10, 12 கூடிய கிரகம் எந்த இடத்துல அமர்ந்து திசை நடந்தாலும் பிரிவை தரும். என்னங்க இருக்கிறதுல பாதி கிரகத்தை நீங்களே சொல்லிட்டீங்க, அப்ப திருமணம் அப்ப எல்லாமே பிரிவு வருமா அப்படின்னா அப்படி இல்லை. இன்னும் கொஞ்சம் எளிமையா உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது 7ஆம் அதிபதி கிடக்கூடாது, புதன் கிடக்கூடாது. புதன்கிறத லைஃப் பார்ட்னர். அப்ப 7ஆம் இடங்கிறது பார்ட்னர் தானே நம்ம எடுக்கிறோம், லைஃப் பார்ட்னர். 7ஆம் அதிபதியும் புதனும் ஒருத்தர் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தரம் நிலைக்காது. ஏன்னா நான் பல ஆயிரம் ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேன். அதனால் நீங்க ஜோதிடர்கள் தான் ஆராய்ச்சியாளர்கள். அதனால நீங்க உடனுக்குடனே நீங்க பாருங்க, பிரிவான ஜாதகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப இது எல்லாம் நிறைய ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் பார்த்துட்டு தான் ஐயா உங்க வகுப்பு எப்பங்க நடக்கும், நானும் வந்து உங்ககிட்ட கலந்துக்கிறேன். கருத்தரங்கத்தில் இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னா வகுப்புல எப்ப இன்னும் எவ்வளவு சொல்லி தருவீங்க அப்படின்னு நிறைய மாணவர்கள், நான் எந்த விளம்பரம் பண்ணாமையே அங்கிட்ட நிறைய பேர் வராங்க. சரி, அதுக்கு அடுத்தது குழந்தை பேரு. இப்ப குழந்தை பேருன்னா என்ன எடுத்துக்கிறாங்க, 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இதுதான் எடுத்துக்கிறாங்க. நான் அதை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு சொல்லி தந்தவங்க நல்ல விதமா தான் சொல்லி தந்தாங்க, எனக்கு ஏறல. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு தனி வழியை கண்டுபிடிச்சேன். அது எந்த வழின்னா, லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா குழந்தை பேர், லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடக்கலைன்னா குழந்தை இல்லை, லேட்டா சம்பந்தப்பட்டா லேட்டா குழந்தை. இவ்வளவுதாங்க எளிமையான விஷயம். இப்ப திருமணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை, ஆனா குழந்தைக்கு லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை. அப்ப இங்க எல்லாருமே திருமணமானவங்க தான், 99% பேர் எல்லாருமே குழந்தை உள்ளவங்க தான். அப்ப உங்க ஜாதகத்தையே பாருங்க. அப்ப எந்த திசை எந்த புத்தியில திருமணம் நடந்தது, எந்த திசை எந்த புத்தியில குழந்தை பிறந்தது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதே போல அந்த பிரிவான ஜாதகங்களும் நீங்க நிறைய வச்சிருப்பீங்க, பிரிவானவங்களும் இருந்திருப்பீங்க பாருங்க. அதாவது புதனும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போனா உங்களுக்கு முதல் தரம் நிலைக்கிறது இல்லை. சரி, இப்படி அதாவது திருமண காலத்தை பத்தி சொல்றேன். அதே போல அந்த ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே நம்ம என்ன பண்றோம், அவங்க படிச்சிருப்பாங்களா, எத்தனை டிகிரி வாங்கியிருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்களா, உள்நாட்டில் இருப்பாங்களா, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை, இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி தான் பின்னாடி நம்ம அந்த திருமண காலமும் குழந்தை பேரு அந்த திருமணம் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லலாம். அப்ப இந்த ஜாதகத்துல பிரிவு இருக்குது அப்படின்னா நீங்க எத்தனை ஜாதகத்தை சேர்த்து வச்சாலும் அது பிரிவை தானே கொடுக்கும். அதை விட்டு போட்டு திருமண பொருத்தம் பார்க்குறேன், பொருத்தம் பார்த்து நம்ம 4 பிக்சர் பண்ணி திருமணம் நடந்தா அப்ப அது பிரிவு கொடுக்காதா? நான் அதாவது நானும் ஜோதிடர் தான், நான் மற்றவங்களுக்கு குறுக்க கேள்வி கேட்கறேன் இல்லைங்க, இந்த கேள்வி கேட்டு தான் நான் பலனை எடுத்தேன். அதனால நீங்களும் அதே போல பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேற ஏதாவது இதுல சந்தேகம் ஏதாவது கேட்குறீங்களா இந்த திருமண காலத்து சம்பந்தமா?
ஆறெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க. அதனால தான் நீங்கள் ஜோதிட ஆர்வலர் ஜோதிடர்கள். அதனால் பிரிவான ஜாதகம் நிறைய சேகரித்து வச்சுருப்பீங்க. இப்போவே நீங்கள் வேணாலும் அந்த பிரிவான ஜாதகங்களை பாருங்கள். 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போனால் இருதாரம். 7ல் புதன் இருந்தாலும் தனித்த புதன் இருந்தாலும் இருதாரம். 2ல் புதன் இருந்தாலும் நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவீங்க, இருதாரம். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் வக்கரமா இருந்தாலும் இருதாரம். வக்கரம்னா 2 வாட்டி, புதன்னா 2 வாட்டி, ராகுனா 3 வாட்டி. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதான் கேதுனா 5 இப்படின்னு நான் நிறைய சொல்லி தந்திருக்கேன். அதே மாதிரி சந்திரன் 7ஆம் பார்வை கெடு பார்வை. சந்திரனுக்கு இருக்கிறதே ஒரே பார்வை, அந்த 7ஆம் பார்வை கெடு பார்வை. இதெல்லாம் எந்த புஸ்தகத்துலையும் வராது, இது அனுபவ ஜோதிடம். அதனால நான் அப்படி சொல்றேன். இப்ப 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கெட்டு போனா மாங்கல்ய தோஷம், ஆயுள் தோஷம் சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போ எல்லா ஜோதிடரும் பரிகார ஜோதிடர்கள் தான். ஆனா நானும் பரிகார ஜோதிடர் தான். அப்ப நானும் பரிகாரம் பண்றேன். எப்படி பரிகாரம் பண்றேன்? இந்த திசை இந்த புத்தி நடக்கும் போதுதான் திருமணம் அப்படின்னு எனக்கு நல்லா ஊர்ஜிதமா தெரிஞ்சு போகுது. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த திருமணம் இன்னும் 2 வருஷம் இருக்குது, ஆனா அது பிரிவு கொடுக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நீங்க வாங்க, இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல 6ஆவது மாசத்துல வாங்க, அப்போ வாங்க, அப்போ பரிகாரம் பண்ணி அந்த திருமணத்தை ஒரு மாங்கல்ய தோஷத்தை கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பரிகாரம் பண்றேன். அதாவது எல்லாரையும் மாதிரி மற்ற ஜோதிடர் மாதிரி தோஷம் இருக்குதுன்னு சொல்லி உடனே பரிகாரம் பண்றதில்ல. ஆனால் ஓப்பனாக நான் பேசுகிறேன். காக்கா உட்கார பணம் போல உளுந்த கதையா, நீ பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாட்டி இந்த வருஷத்தில் திருமணம் நடந்துடும். ஆனால் அந்த முதல் திருமணம் பிரச்சனை கொடுக்குன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அந்த பரிகாரம் பண்ணுறதுனால தலைக்கு வர்றது தலைப்பாவோட போகும் மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா தவிர விதியை யாராலும் மாற்ற முடியாது, பரிகாரத்தால் மாற்ற முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நான் இது வரைக்கும் அதாவது ஸ்ரீரங்கத்தில் நான் வந்து சிவபக்தன், ஆனால் ஸ்ரீரங்கத்தில் போய் தான் பரிகாரம் பண்ணுவேன். காலையில் 6 அதாவது 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே பரிகாரம் பண்ணுவேன். அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அது ஏன் சிவபக்தனான நான் பெருமாள் கோயிலில் போய் அங்கே போய் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பெருமாள் படுத்துட்டே நிறைய கல்யாணம் பண்ணுவார். அதனால கல்யாண தோசைன்னா அங்கே போய் பரிகாரம் பண்ணால் அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 200-250 பேர்த்துக்கு பண்ணியிருப்பேன். மலேசியா, சிங்கப்பூர் இருந்தெல்லாம் வந்து நம்மகிட்ட பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரிசா பக்கத்துலேருந்து வராங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பார்த்துங்க, நிறைய பேர் வராங்க. இதில் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா, வருஷம் அவங்க திருமண நாள் நடந்த நாள் எனக்கு வாழ்த்து கேட்பாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி நான் குழந்தை பேர் முதலையே சொல்லிடுவேன். திருமணமாகி 2 வருஷம் கழிச்சுதான் 3 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கேன். அந்த குழந்தை பிறந்ததுக்கு நம்மளுக்கிட்ட வாழ்த்து கேட்பாங்க. அதுதான் எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம். இவ்வளவு நாள் ஆகி கூட நம்மளை மறக்காம நம்மளை கூப்பிட்றாங்க மறுபடியும். அதனால நான் செய்கிற பரிகாரம் வந்து, நாங்கள் வந்து பரம்பரையா மாந்திரிக குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். ஆனால் நான் மட்டும்தான், எங்கள் தாத்தா பாட்டம் பூட்டம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய மாந்திரிகர். ஆனால் அவங்களாம் ஜாதகம் பார்க்கல. ஆனால் ஜாதகம் பார்க்காம அவங்க மாந்திரிகம் பண்ணதுனால வறுமையிலேயே வாழ்ந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்லிச்சுட்டே, நீ அந்த மாந்திரிகத்துக்கு போனீங்கன்னா வறுமை நம்மளுக்கு சாரு அப்படின்னாங்க. அதனால நான் பாவ புண்ணியத்தை பார்த்து தாம்மா பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னேன். அதனால தான் ஜாதக ரீதியை பார்த்து பாவ புண்ணியம் இருந்து அது நீங்குன்னு தெரிஞ்சாதான் நான் பரிகாரம் பண்ணுறேன். இப்போ யமதர்மன் ஒவ்வொருத்தர் உயிரை எடுக்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்லுது, டே எல்லா உயிரை எடுத்துகிட்டு வரைய பாவம் இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. அப்போ அவங்க யமதர்மன் சொல்லுவான், ஏமா யாராவது ஒருத்தர் யமன் தான் இவனை கொண்டான்னு சொல்கிறானா பாரு, அது அவன் ஆக்சிடென்ட்ல செத்தான், அவன் உடம்பு முடியாமல் செத்தான், இவன் வயசாகி செத்தான், இப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ பாவம் என் மேலே எப்படிமா வரும், மற்றது மேலே போகுது. அதுபோல் நானும் பாவ காரியமாக பண்ணலை, அது சுபகாரியமாக நடக்குன்னு தெரிஞ்சாதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்கிறேன். இது போல் என்னுடைய சரி. அடுத்தபடி இந்த கடைசியாக நான் ஒரு சொல்கிறேன். அதாவது ஜோதிட வகுப்பு நடைபெறுது. நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க என்னுடைய அதாவது நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய கருத்தை கேட்கறதுக்குன்னே நிறைய ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா எனக்கு வேறு ஃபேஸ்புக் நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நண்பர்கள் கிடையாது. கருத்தரங்கு மூலியமாக தான் ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் நான் பேசுகிறது எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஐயா எப்போயா கிளாஸ் போடுவீங்க. இது வரைக்கும் ஒரு 5-6 கிளாஸ் நான் போட்டேன். அதாவது திருச்செங்கோடு,
சென்னை, கோயம்புத்தூர்லேயே 3 கிளாஸ் போட்டேன். இப்படி நிறைய பக்கம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பக்கம் போடுறேன். இப்போ இருக்கோம். இந்த அகத்திய குழு ஆசிரியரான ரவி ஜெயக்குமார் நானும் அங்கே வகுப்பு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வகுப்பில் கலந்துக்க விரும்புகிறவங்க வரும்போது ஒரு 10 ஜாதகமாவது கொண்டு வாங்க. எந்த மாதிரி ஜாதகம்? திருமணமே இல்லாத ஜாதகத்தை, அதாவது நான் வகுப்பு எடுக்கிறது நீங்கள் கொடுக்குற ஜாதகத்தை வச்சு தான் நான் பலன் வகுப்பு எடுக்கிறேனே தவிர, நான் கொடுக்குற ஜாதகத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு பலன் சொல்லி தரதில்லை. அப்போ நீங்கள் திருமணம் இல்லாத ஜாதகத்தை கொடுங்க. ஏன் திருமணம் நடக்கலை? ஒருத்தருக்கு திருமணம் லேட்டாக நடந்தது, ஏன் லேட்டாக நடந்தது அப்படின்னு விளக்கத்தை சொல்கிறேன். ஒருத்தருக்கு இளமையிலே திருமணம் நடக்குது, ஏன் இளமையில் நடந்ததுன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு திருமணமே இல்லாமல் போகிறக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு அதாவது திருமணமாகி குழந்தையே இல்லாமல் போகிறக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். அதே மாதிரி பிரிவு ஜாதகம் இருந்தாலும் கொண்டு வாங்க. அது பிரிவாகிறதுக்கு என்ன காரணம்னு. அப்போ என்னுடைய கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸை அடிப்படையை வச்சு அந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஒரு 4 ஜாதகம் சொன்னாவே நீங்கள் 5வது ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லிட்டு போயிடுவீங்க. அதே போல் அந்த அந்த திருமண காலத்தை இதை பற்றியெல்லாம் சொல்லும் போதே ஜாதக பலன் அறிவது எப்படி அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு 2 ஜாதகத்தை போட்டு ஜாதக பலன் சொல்கிறதுக்கு நிறைய பேர் தடுமாற்றம் இருக்குது. அதுக்கு நான் அதாவது ஜாதக பலன் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 4ஆம் இடம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். 4ஆம் இடம்னா அம்மா, தாயார், வண்டி, வாகனம், தந்தையின் ஆயில், இது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அம்மா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா அந்த 4ஆம் அதிபதி எங்கே இருக்கோ, பாவக அதிபதி எங்கே இருக்கோ அங்கே வச்சு பலன் எடுங்க அப்படின்னு தான் நம்ம பலன் சொல்லித்தரோம். அதே மாதிரி உடன்பிறப்புகளை எளிமையாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்ச பாருங்க, இல்லைன்னா நம்ம வகுப்பில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இளைய சகோதரம் 3ஆம் அதிபதி, இளைய சகோதரம் இருக்குதா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கோ லக்னத்துக்கோ மறையக்கூடாது. இவ்வளோதாங்க விஷயம். அப்படியே இருந்தாலும் அந்த 3ஆம் அதிபதி 6, 8, 12 கூடியவன் சாரமும் ராகுவின் சாரமும் வாங்கக்கூடாது. கேது சாரம் கூட வாங்கலாம். அதே போல் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கோ லக்னத்துக்கோ மறையக்கூடாது. அது அப்படியே அதுக்கு மேலே மீறினாலுமே அந்த 11ஆம் அதிபதி 6, 8, 12 கூடியவன் சாரம் வாங்கக்கூடாது, ராகு சாரம் வாங்கக்கூடாது. இவ்வளோதாங்க. இதை வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் நிறுத்துங்க. நான் நிறைய அது இன்னொன்று சொல்கிறேன். லக்னத்தில் ராகு இருந்தால் 3 பேரா 2 பேரான்னு கேளுங்க. லக்னத்துக்கு 3ல் ராகு இருந்தால் 2 பேருன்னு சொல்லுங்கள். லக்னத்துக்கு 11ல் ராகு இருந்தால் 2 பேருன்னு சொல்லுங்கள். சரியாக இருக்கும். அதுபோல் அதே போல் இப்போ 5ஆம் இடத்துல இந்த 9ஆம் இடத்துல கேது இருக்குது. கேது இருந்தால் தந்தை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அப்பா கூட பிறந்தவங்க 5 பேரான்னு கேளுங்க. ஆமாம்பா. அதே மாதிரி லக்னத்தில் ராகு இருக்குதுன்னா அம்மா கூட பிறந்தவங்க 3 பேரான்னு கேளுங்க. 4ல் ராகு இருந்தால் அம்மா கூட பிறந்தவங்க 3 பேரான்னு கேளுங்க. ஆமாம்பாங்க. அப்போ ராகு கேதுக்கு தோஷம் அப்படின்னெல்லாம் எடுத்துக்கிறதில்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் ராகுனா ஆசைன்னு அர்த்தம், கேதுனா தடைன்னு அர்த்தம். ராகு எங்கே அமர்ந்து இருக்குதோ அந்த இடத்தின் மேல் இவங்களுக்கு ஆசை அதிகம். ராகுக்கு 3, 11 பார்வை என்னுடைய அனுபவத்தில். அப்போ அந்த 3, 11 இவங்களுக்கு ஆசை அதிகம். கேதுனா தடை. கேது எங்கே உட்காந்துருக்கோ அந்த இடத்த தடை பண்ணுது. அந்த கேதுக்கு 3, 11 பார்வை அந்த இடங்களை தடை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதை வச்சு இது சூட்சம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். உதாரண ஜாதகத்தோட சொன்னேன்னா உங்களுக்கு நிறைய எளிமையாக புரிஞ்சிடும். சரி, அடுத்த வகுப்பில் சந்திப்போம், இல்லைன்னா அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம். எனக்கு பேச வாய்ப்பு அளித்தவருக்குமே இந்த அகத்திய ஜோதிட குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து துரைசாமி ஐயா வந்து அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையில் ரொம்ப அருமையாக பயணிச்சு வந்துருக்கான்னு முன்னாடி சொன்னேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி அருமையான ஒரு பேச்சை கொடுத்துருக்காங்க. ஆனால் திருமணத்தினுடைய காரணம் காட்டி தான் பதில் கொடுத்துருக்காங்க, ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐயா சொன்ன விஷயங்கள் அனைத்தும் இதில் எந்த விதத்தில் உண்மையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதிங்கிற கருத்தில் எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது 9ஆம் அதிபதி தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னது ஐயா கருத்து 100க்கு 100 உண்மைங்க சார், நல்லா செக் பண்ணி பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பதிவு பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தான் ஐயா வந்து சென்னையில் கருத்தரங்கு வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி பண்ணோம். அது நல்ல மாதிரியாக போச்சு, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் கருத்தரங்கம் நடத்தணும்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ திருமண வகுப்பு கிளாஸு
அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அதாவது வர விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே பதிவு பண்ண மாதிரி, அதாவது பணம்லாம் எதுவும் அட்வான்ஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. வரேன்னு சொல்லி விருப்பம் பண்ணாவே அதுக்கப்புறம் எந்த தேதியில் எப்போ பணம் கட்டுங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாலுமே நீங்கள் சேலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை திருச்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கோயம்புத்தூர் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அங்கங்கே அந்த திருமண வகுப்பு போடணும்னு முடிவு பண்ணி முதல் முறையாக சென்னையில் செஞ்சுருக்கிறோம். இப்போ திருச்சியை சார்ந்த மக்களுக்கும் தஞ்சாவூர் சேர்ந்த மக்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அங்கே வந்து திருமண வகுப்பு நடத்தலான்னு இருக்கிறோம். சரிங்களா? அந்த தேதியில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதை விஷயத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா, பதிவு பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டைம் முதற்கொண்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் லெட்டர் மாதிரி ஒன்று அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான உறுதிப்பாடு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு எந்த லொக்கேஷன் எங்கே நடத்துகிறோங்கிறத எல்லாமே தெரியப்படுத்துவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபீஸ் என்னங்கிறத சொல்லுவோம். அந்த ஃபீஸை கட்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளாஸ்க்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது அகத்தியர் வித்யாலயா அறக்கட்டளை சார்பில் அந்த திருமண வகுப்பை எல்லா ஊர்லேயும் எடுத்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி ஏன்னா மக்கள் உண்மைங்கிறது அளவுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு போய் சேராமல் இருக்குது. அதை போய் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செய்கிறோம். அதனால் உங்களுக்கு உங்களோட நிறைகுறைகள், அதாவது சரியாக இருந்தாலும் சரி, சரியில்லைனாலும் சரி, அந்த கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணிங்கன்னா அது என்ன வகையில் சரியில்லைங்கிறத ஐயா மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறது பொறுப்பு எங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதாவது எடுத்து நடத்தணும், அந்த விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் போகாமல் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு அதில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்தால் திருத்திட்டா காலப்போக்கில் அதை சரிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல அடிப்படையில் அந்த கிளாஸை வைக்கிறோம். எல்லாருமே கலந்துக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க அங்கங்கே தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணிங்கன்னா திருமண வகுப்பு வைக்கிறதுக்கான ரெக்கக்னேஷன் பதிவு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் கலந்துக்கிட்டு படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு முதல் முறையாக சென்னையில் நடத்திட்டோம். இப்போ 2வது முறையாக திருச்சியில் நடத்துகிறோம். திருச்சியில் சார்ந்த சுற்று வட்டார மக்கள் யாராக இருந்தாலும் சரி, தஞ்சாவூரில் இருந்தாலும் சரி, மதுரையில் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அங்கே வந்து திருச்சியில் வந்து கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இல்லைனால் அவங்கவுங்க ஊரில், மதுரையில்னா மதுரையில் ஒரு வாட்டி போடுவோம் கண்டிப்பாலுமே. ஆனால் இப்போதைக்கு தஞ்சாவூர் இந்த 2 இடத்துல நடத்தப்படும். அந்த வாய்ப்பு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அடுத்த கருத்தரங்கத்தில் பார்ப்போம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ அவருக்கு சிறப்பு செய்யும் விதமாக பொன்னாடை பார்த்த ராமசாமி ஐயா அவங்களை வருக வருகைன்னு வரவேற்கிறோம். ஐயா, ஜெயவேல் ஐயா வாங்க.